ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீன் பிடி தடைக்காலம் ஆரம்பிக்க போது அதுக்குள்ளே மீன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கார அமிச்சேன் வவ்வால் வாங்கிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு தட்டி போட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுங்க. தேவையான 2 தக்காளி பழம் கூட பிசைஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சங்க. அந்த பேஸ்ட்டு மீனில் நல்லா ஒட்டுறதுக்காக. இது மீனோட செனை முட்டைன்னு வரலங்க, அது கூட சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசுலலாம் குழம்புல இருக்கும்போது நாங்கள் போட்டி போடுவோம். அந்த முட்டையும் மசாலா போட்டாச்சு. இதுக்கு காம்பினேஷன் மீன் குழம்பு வைக்கலங்க நான். பருப்பு மிளகாய் கிள்ளி சாம்பாருங்க, பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எப்பயுமே எல்லோரும் பண்ணுற சாம்பார் ஈஸியான மெத்தட் தானேங்க. அதனால் ஒரு 4 விசில் விட்டு கடைஞ்சி தாளிப்பு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டால் முடிஞ்சு போச்சு சாம்பார். மிளகாய் கிள்ளி சாம்பார், பருப்பு தால் கிள்ளி சாம்பார், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு வறுத்த மீன் வச்சு சாப்பிடும்போது, இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி ரசம் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சி. ரசம், சாம்பார், தயிர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மீன் இன்னும் ஊறிட்டு தான் இருக்குது. ஏன்னா இண்டக்ஷனில் ஒன்று மாற்றி ஒன்று தான் செய்ய முடியும். அதுக்குள்ளே அரிசி வச்சுட்டேங்க. சாதம் கொதிக்கிற நேரம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடான்னு. என் மூத்தார் பொண்ணு எனக்கு ஹெல்ப்புக்கு கூட தான் இருந்தால். அவளுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அந்த அம்மாவுக்கு ஒரு கப் மோர் அடித்து கொடுத்துட்டு ஒலை கொதிக்கிறதுக்குள்ளே துணி 9:30 மணிக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு போட்டாங்க. பாதி துணி ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு. 11:45 மீதி துணியை காஞ்சிடுச்சு. 1 ஹவரில் அடிக்கிற வெயிலில் காஞ்சிடுது. மீதி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ப்ரோக்ராம் பார்த்துட்டு டிவியில் துணி மடிக்கிற வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாதம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டவ் இல்லை. அதுக்கு அடுத்ததான் நம்ம மீன் வறுக்க முடியும். 12 ஆகிடுச்சி. இனி மீன் வறுத்தா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க 12:30க்கு வந்துடுவாங்க. மீனை வறுக்க ஆரம்பித்தாச்சுங்க. நல்லா மசாலாலையும் ஊறிடுச்சு. அதுக்கு உண்டான டைம் கொடுத்தாச்சு. கேப்பில் குழந்தைங்களுக்கு ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆரஞ்சு தான் இருந்தது. ஓகே, இதே காம்பினேஷனில் ஜூஸ் போட்டுடலான்னு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துட்டேங்க. ஏன்னா ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை பெஸ்ட்டாச்சுன்னு சொல்லிட்டு அது கலரே மாறிடுச்சு. ஜூஸ் பசங்க எப்பயுமே கேட்பாங்க, என்னம்மா ஜூஸ் இதுன்னுவாங்க. ஆனால் குடிச்சிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு. மீன் ஒரு சைடு வறுத்துட்டு இருக்கும்போதே குழந்தைங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீன் செனை முட்டைன்னு வளங்க, இதை பார்த்தா எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. என்ன குழம்புல இருக்கும்போது சண்டை போட்டு நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது, என் ஹஸ்பண்ட்க்கெலாம் பிடிக்காது. அதனால் நான் தான் சாப்பிடுவேன். அதையும் போட்டு வறுத்தாச்சு. குழந்தைங்க வந்தோடனே எப்பயுமே குளிப்பாட்டிடுவோங்க. வெயில்னு இல்லை, அது எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நான் குளிப்பாட்டிடுவேன். ப்ரீகேஜிலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஸ்டேஷ்னரி கிஃப்ட் கொடுத்தாங்களாம் ஸ்கூலில். ஒரே ஹாப்பியாக அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஒரு சைடு மீனும் கடைசி ஈடு போட்டாச்சு. 1:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி சாப்பாடு ஊட்டிடலாம். அதுக்குள்ளே ஒரு ஜூஸை கொடுத்துடலான்னு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரே ஹாப்பியாக 2 பேரும் குடிச்சிட்டாங்க. இந்த வெயிலில் வேலை செய்ய முடியலங்க. எனர்ஜியே டவுன் ஆகிடுது. ஏன்னா அந்தளவுக்கு வேர்வை வருது. அதனால் ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருந்து செய்கிறவங்க எல்லாருமே நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. நடுப்புற எனர்ஜி ஏற்றிட்டு வேலையை செய்யுங்க.